காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஒன்று ராகுல் காந்தி டீம் அண்ட் சோனியா காந்தி டீம். அதுதான் பிரச்சனை. அவங்களுக்குள்ள பிரச்சனை இது. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேயே ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு காங்கிரஸ். அது பெரிய மாற்றத்தை விரும்பும் காங்கிரஸ் தலைவர்கள்ங்கிற மாதிரி புதுசாக வந்திருக்கிற மாணிக் தாக்கூர் மாதிரி, பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஃபீல்டு தெரிஞ்சிக்காம ஒரு கூட்டம், ஒரு சோசியல் மீடியாவில் மட்டுமே அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் ராகுல் காந்திகிட்ட இருக்கு. ஜோதிமணியோடைய விமர்சனம் காங்கிரஸை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு காங்கிரஸ் எம்பி எப்படி விமர்சனம் பண்ணால் என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, 28 தொகுதி உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 28 உங்களால் ஃபைனல் பண்ண முடியல, கேண்டிடேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியல. அசிங்கமாக இருக்குது காங்கிரஸோட நிலைமை. நீ விடுதலை திரும்ப சொல்லிட்டாரு, கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க, எல்லாமே விமர்சனம் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் உதவாக்கிற காங்கிரஸுங்கிற மாதிரி அவங்க பேசிட்டாங்க, ஏற்கனவே பேசிட்டாங்க. புரிதுங்களா? நீங்கள் அதனால் நீங்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு காங்கிரஸ் போயிட்டு, நீங்கள் ஜோதிமணிக்கும் மாணிக் தாக்கூருக்கும் காங்கிரஸை வளர்க்கணுங்கிறதுலாம் இல்லை, மாநில தலைமையை எப்படியாவது பிடிக்கணும்னு நான் ஆசை. ராகுல் காந்தியோடைய பார்வை நம்ம பக்கம் விடாதாங்கிற ஒரு ஏக்கம். செல்வை பெருந்தகைக்கும் ஜோதிமணிக்குமான இன்டர்னல் பாலிடிக்ஸ். அதுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செல்வை பெருந்தகை விமர்சனம் பண்ணிய ஒரு கடந்த ஜனவரி மாதம் அதே மாதிரி போட்டாங்க. ஜனநாயகமே இல்லை, காங்கிரஸில் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு விமர்சனம் அன்றைக்கி ஏற்கனவே சொன்னாங்க. ஒரு எம்பியாக இருக்க நீங்கள் என்ன பண்ணீங்க? தமிழ் நியூஸ் நேரில் கண்முணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம் சார். காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் வழங்கப்பட்டன. அந்த 28 தொகுதியுமே இலகுவாக கிடைக்கல, அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. கீழ்மட்ட தொண்டர்களிலிருந்து அதே போல் அவங்களுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் எந்த அளவுக்கு திமுக கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அந்த தொகுதிகள் வழங்கப்பட்டு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய லெவலுக்கு இப்போ வந்துருச்சு. பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இன்னும் ஒரு சில சொற்ப தொகுதிகள் தான் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலை. அம்மையார் ஜோதிமணி வழக்கம் போல போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அவங்க கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியின் மீது. இப்படியே போச்சுன்னா காங்கிரஸ் கட்சி ஒன்றுமே தேராது, இது ஒரு சிலருடைய சுய நலத்துக்காக அழியக்கூடிய பாதையில் போய்கிட்டு இருக்கு காங்கிரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு பிரச்சனை? காங்கிரஸில் தொடர்ந்து இந்த மாதிரியான கோஷ்டி பூசல்களும் உட்கட்சி பூசல்களும் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எப்பவுமே இருக்கு. என்ன காரணம்? காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஒன்று ராகுல் காந்தி டீம் அண்ட் சோனியா காந்தி டீம். அதுதான் பிரச்சனை. அவங்களுக்குள்ள பிரச்சனை இது. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேயே ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு காங்கிரஸ். அது பெரிய மாற்றத்தை விரும்பும் காங்கிரஸ் தலைவர்கள்ங்கிற மாதிரி புதுசாக வந்திருக்கிற மாணிக் தாக்கூர் மாதிரி, பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஃபீல்டு தெரிஞ்சிக்காம ஒரு கூட்டம், ஒரு சோசியல் மீடியாவில் மட்டுமே அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் ராகுல் காந்திகிட்ட இருக்கு. ஏற்கனவே ஃபீல்டில் தெரிஞ்சவங்க சோனியா காந்திகிட்ட இருக்கு. என்னை பொறுத்தவரை ராகுல் காந்தி இதே சூழ்நிலை போனால் அதை காங்கிரஸோட முடிச்சு விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் முடிச்சு விட்டுற மாதிரி தெரியுது. அதில் அது ராகுல் காந்தி அரசியலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு சிலரில் ஜோதிமணி இருக்காங்க. சரி, நீங்கள் அவங்க ஜோதிமணியோடைய விமர்சனம் காங்கிரஸை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு காங்கிரஸ் எம்பி எப்படி விமர்சனம் பண்ணால் என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் பேசுங்க, நீங்கள் உள்ளே ஃபைட் பண்ணுங்கள், போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ராகுல் காந்தியை பாருங்கள், கார்கே அறைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் இதெல்லாம். நீங்கள் அசால்ட்டாக ட்விட்டர் போட்டு நீங்கள் கூட உட்காந்துட்டு இருக்கீங்க. நீ இதே வேலையை தாங்க மாணிக் தாக்கூர் பண்ணார். இப்போ நீங்கள் இவ்வளோ சிக்கலுக்கு காரணம் மாணிக் தாக்கூர் மாதிரி ஆட்கள் தானே. பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்த்தேன் நான். ஆமாம் பார்த்துருக்கேன், நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, 28 தொகுதி உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 28 உங்களால் ஃபைனல் பண்ண முடியல, கேண்டிடேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியல. அசிங்கமாக இருக்குது, காரி துப்புற மாதிரி இருக்குது காங்கிரஸோட நிலைமை. பாண்டிச்சேரியில் பாருங்க, கூட்டணி பிரிஞ்சு கிடக்கு. நீ எல்லாமே ஓப்பனாகவே பேசிட்டாங்க. யார்? நீ விடுதலை திரும்ப சொல்லிட்டாரு, கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க, எல்லாமே விமர்சனம் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் உதவாக்கிற காங்கிரஸுங்கிற மாதிரி அவங்க பேசிட்டாங்க, ஏற்கனவே பேசிட்டாங்க. புரிதுங்களா? நீங்கள் அதனால் நீங்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு காங்கிரஸ் போயிட்டுருக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஜோதிமணிக்கும் மாணிக் தாக்கூருக்கும் காங்கிரஸை வளர்க்கணுங்கிறதுலாம் இல்லை, மாநில தலைமையை எப்படியாவது பிடிக்கணும்னு நான் ஆசை. ராகுல் காந்தியோடைய பார்வை நம்ம பக்கம் விடாதாங்கிற ஒரு ஏக்கம் இதுதான். மற்றபடி காங்கிரஸை வளர்க்கணும்னா
விமர்சனம் பண்ணி தான் வளர்ப்பாங்களா என்ன? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஜோதிமணிக்கு என்ன பிரச்சனை? வேடசந்தூர் காங்கிரஸுக்கு வாங்கணும். ஏன்னா அவங்க தொகுதி வருதில்ல. கரூரில் 4 தொகுதி இல்லை, ஒரு தொகுதி வந்து பெரம்பலூருக்கு போயிடும், குடித்துல போயிடும். புரியுதுங்களா? 3 தொகுதிகள். அது இல்லாமல் திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை, திண்டுக்கல். ஸோ நீ அங்கே ஒரு 3 தொகுதிகள் இருக்குது, வேடசந்தூர், மணப்பாறை, விராலிமலை. அது இல்லாமல் இங்கே கரூர், அரவாக்குறிச்சி, கிருஷ்ணாயபுரம். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தில் ஜோதிமணி நீங்கள் வேடசந்தூர் வேணும்னா நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள், போய் உட்காருங்க, பேசுங்க. இந்த ஜோடங்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. இல்ல இப்ப இந்த குழப்பங்களுக்குமே இப்ப பாண்டிச்சேரியில் ஏற்பட்ட குழப்பம், தமிழ்நாட்டில் ஏற்பட்ட குழப்பம், எல்லாத்துக்குமே சூத்திரதாரி, மையப்புள்ளி திரு கிறிஸ் ஜோடங்கர் தான் அப்படின்றாங்க. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கேட்டு வாங்க. எனக்கு வேணும், நான் அரசியல் பண்ணணும், இனிமேல் என்னை எம்பி ஆக்க முடியாது, நான் வந்து ஒரு எம்எல்ஏ ஆக போகிறதுக்காக அட்லீஸ்ட் ஒரு வேடசந்தூர்னு ஒன்று எனக்கு இன் ஃபியூச்சருக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்டு வாங்கிக்கலாம். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. பட் அதுக்காக நீங்கள் காங்கிரஸை காப்பாற்ற முடியாதுன்னா, இந்த காங்கிரஸ் தேர்தல் டைம் வைக்கும். இது சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முக்கியமான டைம். 28 வேட்பாளரை கள இறக்க போகிற ஒரு காங்கிரஸை அங்கே இருந்துக்கிட்டு இருக்க ஒரு எம்பி காங்கிரஸை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்ன்ற நான் சரியாவா இருக்குது? இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஜனவரியில் அந்த டைமில் ஒரு விமர்சனம் வந்துச்சு. BL2 நாங்கள் கொடுத்த லிஸ்ட்டை வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் தலைமை அப்படின்னு. ஏற்கனவே நீங்கள் வந்து ஏன் நல்லா புரிஞ்சுக்கிங்க, செல்வ பெருந்தகைக்கும் ஜோதிமணிக்குமான இன்டர்னல் பாலிடிக்ஸ். அதுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை விமர்சனம் பண்ணிய ஒரு கடந்த ஜனவரி மாதம் அதே மாதிரி போட்டாங்க. ஜனநாயகமே இல்லை, காங்கிரஸில் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு விமர்சனம் அன்றைக்கி ஏற்கனவே சொன்னாங்க. சரி, ரைட், அது முடிஞ்சிச்சு. இப்போ வேடசந்தூரை வந்து காங்கிரஸ் கேட்டு வாங்கலையா? அது யாருடைய வேலை? ஒரு எம்பியாக இருக்க நீங்கள் என்ன பண்ணீங்க? காங்கிரஸுடைய நீங்கள் வளர்ச்சிக்கு முதல்ல என்ன பாருங்கள். நீங்கள் அப்படின்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்வி வரும் நம்மளுக்கு. புரியுதுங்களா? அதனால் ஜோதிமணியை கேட்டீங்கன்னா நீங்கள் ராகுல் காந்தி என்னங்க பண்ணிட்டாரு வளர்ச்சிக்கு? அவரே பண்ணலை, நான் என்ன பண்ணுவேன்னு ஜோதிமணி கூட பதில் சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறையா? இந்த சங்கடங்கள் எல்லாமே இப்போ எங்கே போய் நிற்குது? திமுகவில் போய் நிற்குது. இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிற விஷயங்கள், நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூருடைய அதிக பிரசங்கித்தனம்லாம் இப்போ திமுகவோட தலையில் தானே போய் விடிஞ்சிச்சு. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு டிஸ்டர்பாக போயிட்டே இருந்ததா இல்லையா? 40ன்னு கேட்குறாங்க, 35 கேட்டாங்க, 30ன்னு போய் கடைசி 28 வந்து நின்றுச்சு. நீங்கள் காங்கிரஸுக்கு இவ்வளோ தேவையான்னு கேட்டு நீங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் போர்க்குடி தூக்குனாங்க. இப்போவும் விமர்சனம் பண்ணது கம்யூனிஸ்டும் பண்ணுது. காங்கிரஸுக்கு தேவையாங்க, நீங்கள் அந்த அளவுக்கு என்ன இருக்குது காங்கிரஸுக்கு, ஏன் கொடுக்குறீங்க எத்தனை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது. இப்போ நீங்கள் ஜோதிமணி இந்த டைமில் சரியாக இருக்குமா, இது பேசலாமா? காங்கிரஸை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு எம்பி சொன்னால் என்ன இருக்கும்? நீ செல்வ பிறந்தையே அதிகார இதில் முடிவெடுக்கிறாரு, யாரையும் கலந்து ஆலோசனை பேசுங்க, அதில் தாராளமாக அவங்க பேசுங்க, அதெல்லாம் வேறு. காங்கிரஸை, தமிழக காங்கிரஸை யாரெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு நீங்கள் பேசுகிறத இப்போ தேர்தல் டைமில் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி இது பேசுறதுங்கிறது சரியாக இருக்குமா? அதுதான் சொல்கிறேன். ஜோதிமணிக்கு இல்லைங்க, அவங்க எம்பி, அவங்க இந்த தேர்தல் அவங்க போட்டி போட போகிறது இல்லை. ஸோ அவங்க ஒரு விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இதே வேலை தானே நீங்கள் மாணிக் தாக்கூர் பண்ணார். காரணம் என்னென்னா, திருப்பி போய் திமுக நிற்கணுங்கிற அவசியம் அவர் இல்லைங்கிறதுனாலேயே ஒரு 3 மாதம் ஏதாவது ட்விட்டு போட்டுகிட்டே இருந்தார் அவர். இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிற கேரக்டர் அப்படி தான், மயிலாடுதுறை தனக்கு தரலங்கிற அந்த வருத்தத்தில். ஸோ இந்த மாதிரி ராகுல் காந்தி காங்கிரஸ் அவங்கெல்லாம் யார், இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, இவங்கெல்லாம் ராகுல் காங்கிரஸ். சோனியா காங்கிரஸ் ஒரு டீம் இருக்குது, கார்கே ஃபாலோவர்ஸ், இந்த மாதிரி ஒரு டீம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் சிதம்பரம் என்ன, நீங்கள் பீட்டர் அல்ஃபோன்ஸு, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம்லாம் இருக்கும், வருத்தம் இருக்கலாம், கடுமையான வருத்தங்கள்லாம் இருக்கும். பட் அதை வெளியில் பேச மாட்டாங்க. நீங்கள் நல்லா நீங்கள் சிதம்பரத்தை யாரும் மதிக்கிறா தமிழ்நாட்டில்? யாரும் மதிக்கிறது இல்லை. காங்கிரஸ்காரங்க யாரும் பெருசாக மதிக்கிறது இல்லை. இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் சரியாக இல்லை, ஒரு ஸ்ட்ரக்காகி நிற்குதுங்கிறப்பனால சோனியா காந்தியும் கார்கேயும் சிதம்பரத்தை விட்டு பேச வச்சாங்க, ஜோதிமணியை பேச வச்சாங்க, பொதுவாக பிரவீன் சக்கரவர்த்தியை போய் பேச வச்சாங்க, மாணிக் தாக்கூர்கிட்ட பேசுனாங்க இல்லையே.
அதுக்கு தேவைப்படுறாரு. அதுக்கு ஒரு சீனியர் தேவைப்படுறாங்க. பட் இவங்க எல்லாம் அதாவது சொன்னேன், ட்விட்டர் அரசியல் பண்றாங்க. சமூக வலைதளங்களில் காங்கிரஸை வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அது மிகப்பெரிய பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது அப்படிங்கிறத ஜோதிமணி மீண்டும் ஒரு முறை அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நேத்து நடந்த அந்த ட்விட்டர் பதிவை வச்சு நான் சொல்றேன். ஆமா. பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க இப்படி கருத்து தெரிவிச்ச உடனே அவரு ஒரு கேலி பண்ற விதமாவும், அந்த அம்மையாருக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமாவும் ஒரு இது போடுறாரு. அது ஒரு பிஸ்ஸா இருக்கு. அந்த பீசஸ் வந்து பலரும் வந்து அத இது பண்ண வர்றாங்க. அடிச்சுக்கிறாங்க. எஸ் அடிச்சுக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அடிச்சுக்கிற மாரி ஒரு இது ஆமா. இருக்கு. ஆனா இருக்கிறது கொஞ்சம் தான். இவ்வளவு வட்டம் தான். சின்ன வட்டம் தான். சின்ன வட்டம். அதில் அப்படின்ற மாரி அடிச்சுக்கிறாங்க. நீங்க வந்து இருக்கிறதே குறைவான சீட்டு. அதுல வந்து காங்கிரஸ்காரங்க வந்து இப்படி அடிச்சுக்க வராங்க அப்படின்ற மாதிரின்ட்டு அதான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க 60 சீட்டு கேட்டு வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே இல்லையே உங்களுக்குள்ள. நீங்க வாங்கினது 28 தானே அப்படின்னு இவர் புத்திசாலி இவர் போடுறாரு. அப்படியே போட்டு கள நிலவரம் என்ன, உனக்கு உன் நிலைமை என்ன, காங்கிரஸோட பெர்சன்டேஜ் என்ன, சரி நீ இவ்வளோ ஒரு அதிபுத்திசாலித்தனமா இருக்கிற மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணியிருக்கணும்? திமுக பக்கம் போகாம காங்கிரஸை தடுத்துருக்கணுமா இல்லையா? தடுத்துருக்கணுமா இல்லையா கிம்? நீ இவ்வளோ ரோசக்காரங்க, இல்லைங்க வேண்டாம், நம்ம அடிமைத்தனம் வேணாம், காங்கிரஸை வளர்ப்போம், நம்ம கொண்டு போய் இவர்கிட்ட போகலாம், விஜய்கிட்ட போயிடலாம், நீங்கள் அடம் பிடிச்சு வாங்கியிருக்கணுமா இல்லையா? அதுக்கு துப்பு இல்லை. நீ இவ்வளோ ஒன்று சின்ன பீஸாவை எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க, பிரிச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்கலாம் போடுறீங்களே, இருக்கிற சூழ்நிலை அவ்வளோதானேங்கிறேன் நான். இன்னும் உங்கள் தலைவர் இன்னும் வரவே இல்லைங்க. என்ன 12 நாள் தாங்க இருக்கு எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு. யாருமே வரல. ராகுல் காந்தி ஒரு ட்ரிப் வரலாம் வேணாம், இன்னும் வரல. கட்சியை வளர்க்குறதுக்கோ கூட்டணியை வளர்ச்சிக்கிறதுக்கோ டெவலப் பண்ணுறதுக்கோ யாருமே வர்றதில்லை. நீங்கள் எலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் பேசுகிறீங்க 28 சீட்டுங்கிறத நீ விமர்சனம் பண்ணுறாரு இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி. அதை சொல்கிறார். ஜோதிமணி சொல்கிறது சரிதாங்கிற மாதிரி ஒரு பக்கட்டும், நீங்கள் இத்தனை சீட்டு வாங்கினீங்கன்னா எப்படி அடிச்சிக்காமல் என்ன பண்ணுவீங்கிற மாதிரி தானே இது. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் 60 சீட்டு வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நீ 28க்குள்ளே நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை உங்களுக்குள்ளன்னு. இது காங்கிரஸ் யாருடைய கட்டுப்பாடில் இருக்குன்னு தெரியல. இது என்ன அதான் சொல்றேன், இது காங்கிரஸ் அழிவு காலமாக ஆகிட்டு இருக்குது. ஒரு கட்டுப்பாடு இருக்கும் கட்சி தாங்க வளர்க்க முடியும், வளரும். அதெல்லாம் மாற்றமே இல்லை. நீ கட்டுப்பாடு இல்லாத கேட்டால் அதுக்கு கேராக என்ன சொல்கிறாங்க, அதில் வந்து ஜனநாயகம் கிடையாது, சர்வாதிகாரம். சர்வாதிகாரியாக இருக்கும் தலைவர் தான் ஒரு அமைப்பையோ கட்சியிலையோ சரியாக வழிநடத்தி செல்லணும். அதுதான் உண்மை. நீங்கள் யார் வேணாலும் பேசுங்க, நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்கன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு தலைமை இருந்ததுன்னா அது எப்படி சரியாக இருக்கும் அது? அதனால் என்னை பொறுத்தவரை ஜோதிமணி மாதிரி, மாணிக் தாக்கூர் மாதிரி, பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி எல்லாம் அவங்களெல்லாம் கட்டுப்பாடை வைத்து தேவையான விஷயங்களை விமர்சனம் பண்ணுங்க. இந்நேரம் நீங்கள் வந்து அன்னைக்கு நீங்கள் ஜனவரியிலேயே வந்து நீங்கள் ஜோதிமணியை வந்து ஒரு விமர்சனம் நீங்கள் ஒரு பிடி பிடிச்சிருந்தீங்கன்னா இப்போ இந்த ட்விட்டு போட்டிருப்பாங்களா என்ன அவங்க? நீங்கள் அப்பயும் அந்த ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தைன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து அப்பயுமே இதே வார்த்தை தான், காப்பாற்ற அழிவை முடியாது, நோக்கி அழிவு சென்று நோக்கி போயிட்டு கொண்டிருக்கிறது. இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் அப்பயே சொல்லியிருந்தாங்க. அதனால நீங்கள் பேசு, என்ன வேணாலும் பேசுங்க, வாங்க காங்கிரஸ் ஆஃபீஸில் உட்காந்து பேசுங்க. ஜோதிமணி எத்தனை முறை சென்னை காங்கிரஸ் அலுவலகத்துக்கு போயிருப்பாங்க, பேட்டி கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க. சும்மா கேட்குறோம். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு உன மாதிரியே தெரியல. ஒன்று கரூரில் ஏதாவது ட்வீட் போடுறாங்க, இல்லையா டெல்லியில் எதுவும் ட்வீட் போடுறாங்க. நீங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு நீங்கள் ஒரு ஜனநாயக முறைப்படி அங்கே போய் முதல் தலைவர்கிட்ட பேசுவீங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கன்னா அதுக்கு ஒரு வழியை காணோம். தேர்தல் இருக்குது, இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு 15 நாள் கூட இல்லை, காங்கிரஸ் அழிஞ்சு போயிடும், விளங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இது வந்து ஜோதிமணி வந்து ஒரு நல்ல எண்ணம் இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. இல்ல அப்போ இதன் மூலியமா என்ன சொல்ல வராங்க சார்? இருந்த 28 தொகுதிகளிலும் வந்து எங்களுக்கு பத்தாது, திமுக எங்களை வஞ்சிச்சிருச்சு அப்படின்ற ஒரு மெசேஜும், அதே போல செல்வ பெருந்தகை முழுக்க திமுகவினோட அடிமை ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி இல்லை, அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு எண்ணத்து இருக்கு ஐக்கியம். அதில் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. என்ன இருக்குன்னா, செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸை வளர்க்கலை. அவர் வந்து முழுக்க அவர் இண்டிவிஜுவலாக அவருடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் தலைமையை வச்சுக்கிறாரு அவர் அப்படிங்கிறதும், காங்கிரஸ் வந்து தமிழக காங்கிரஸ் வந்து திமுகவுடைய பிடியில் இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு, இதை ராகுல் காந்தி அப்படி தான் ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் நான். சரி, அப்படிங்கிறவரை ஒரு தலைமையை மாற்றிருக்கணும், பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கணும் இல்லையா?
இன்னும் பொதுவா சொல்றேன். நீங்க அப்படிதானங்க நீங்க வளர்க்கணும்னு அவங்க தான் வளர்க்குறாங்கன்னு நெனச்சீங்கன்னா, இல்ல அவங்க ஜோதிமணி கையில அம்மா குடுத்து வந்து நினைக்கிறாங்களா, நான் தலைவர் ஆகணும் அப்டின்ட்டு. கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்குள்ள அது பெரிய சண்டையே இருக்கு ஹக்கீம் இதுல. நீங்க என்ன சோசியல் மீடியால அவங்களுக்குள்ள பெரிய கடுமையான போட்டி என்னன்னா, ராகுல் காந்தி பார்க்கணும். இப்ப இத போட்டிருக்காங்கல்ல, அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் பார்ப்பார் போல இருக்கு. பரவாயில்லையே கட்சிய பெருசா ஜோதிமணி வளர்த்துட்டு இருக்கிறாங்க. மாணிக் தாக்கூர் வளர்க்குறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம காங்கிரஸ தமிழ்நாட்டுல பெரிய லெவல்ல வளர்க்குறாங்கன்னு, இத தான் ராகுல் காந்தி விரும்புறாருன்னு நெனைக்கிறேன். மத்த எந்த விதத்திலயும் ஒண்ணும் இல்ல நீங்க. ஏங்க கேண்டிடேட் இல்லங்க 28 பேர்ல. 28 தொகுதியில கேண்டிடேட் இல்ல. 16 தொகுதிக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னும் 1 நாள் தான் இருக்கு. 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்க போகுது. உங்களால திமுகலேருந்து எல்லாமே அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. காங்கிரஸ் ஃபைனல் பண்ணா தானே நீங்க வந்து காங்கிரஸ் திமுக லிஸ்ட் வெளிய விடணும். திமுக முடிச்சு 15 நாள் ஆச்சு லிஸ்ட்ட. 214லையும் கேண்டிடேட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எந்தெந்த தொகுதி யாரு கேட்டாங்களோ கழிச்சுட்டு மீதிதெல்லாம் அனௌன்ஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அவங்க திமுக. ஸோ இது எல்லா விதத்திலையும் பாதிக்குதுங்கிறத காங்கிரஸ் தலைமையும் வந்து அதை உணரவே இல்லை. பல ஆண்டுகளாம உணரல. இப்பயும் மீண்டும் காங்கிரஸ் திருந்தாது நம்ம தான் சொல்லணும். காங்கிரஸ்ல இருந்துக்கிட்டு பதவியை சுகத்தை அனுபவிக்கிற ஜோதிமணி மாதிரி ஆட்கள் சொல்லக்கூடாது. இப்போ நம்மெல்லாம் மேலே இதுங்கி பார்க்குறோம். திமுக அப்படி இருக்கு, அண்ணா திமுக அப்படி இருக்கு, காங்கிரஸ் விளங்காதுன்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து பதவிக்கு வந்து உங்களுக்கு கரூரே நாங்கள் கொடுத்துருக்க கூடாது நியாயப்பிரகாரம். நீங்கள் ஜெயிச்சு விட்டு இங்கே வந்து காங்கிரஸ் விளங்காது, காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னா என்ன அது? இல்ல சரியா மீட்டெடுக்கக்கூடிய வருது. பயணத்துல அவங்க வந்து ஈடுபடணும். பணியில அந்த அதுதான் நான் பணியில சொல்றேன். ஈடுபடணும். அதுதான் சொல்லணும். நீ பதவி சுகத்தை 2 முறை காங்கிரஸினுடைய எம்பி ஆயிருக்கீங்க நீங்க. ம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு காங்கிரஸ். அப்பெல்லாம் நீங்க சீட்டு ஜோதிமணிக்கு சீட்டு கொடுத்து போது காங்கிரஸை காப்பாற்ற முடியாதுன்னு யாராவது சொல்லியிருந்தா ஜோதிமணி ஏற்றுக்குவாங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் வளர்ச்சிக்கு எந்த பங்களிப்பும் கொடுக்காத ஜோதிமணிக்கு சீட்டு கொடுத்த காங்கிரஸ் விளங்காது, காப்பாற்ற முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னா ஜோதிமணி ஏற்றுக்குவாங்களா? அதனால அதில் உள்ள ப்ராக்டிக்கல் சிரமம் நிறையா இருக்குல்ல. வேடசந்தூர் கேட்டு வாங்கினீங்கன்னா வேடசந்தூரில் வேறு பிரச்சனைகள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். அதில் சீட் ஷேரிங்கில் வந்து உண்மையிலேயே சிஎம் வந்து ஒரு பெரிய டேக்கிள். என்ன காரணம்னா ஒரு மகா கூட்டணி இது. மெகா கூட்டணியை எல்லாத்தையும் உட்காந்து வருத்தங்கள் இல்லாமல் பார்த்து அதை உணர்ந்து திரும்ப தெளிவாக பேசினார். இப்போ சண்முகம் கூட கம்யூனிஸ்ட் சண்முகம் கூட அதை பற்றி பேசுகிறாங்க. பிரச்சனைகள் நிறையா இருக்குல்ல, எல்லாம் கேட்க தேமுதிகவும் கேட்பாங்க. வைகோ அந்த விதத்தில் வைகோலாம் உண்மையிலே பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாரு. 4 தான் கொடுத்தாங்க. 4 ஃபஸ்ட்டு ரைட்டு முடிஞ்சிச்சு. அடுத்த வேலை ஏன்னா நீங்களே சண்டை போட்டுகிட்டே இருந்தால் எங்கள் தீர்வுக்கே வேலை இல்லையே. எனக்கு இந்த சீட்டு தான் வேணும், நீங்கள் இடம் பிடிச்சிங்கன்னா வேலையே இல்லை. விட்டு கொடுத்தல் தான் இந்த கூட்டணிக்கு சரியாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் செல்வ பெருந்தகையும் பெருசாக ஒன்றும் பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. ஜோதிமணி விமர்சனம் பண்ணுற அளவுக்கு செல்வ பெருந்தகையும் இந்த வேடசந்தூரை வந்து இல்லை அடம் பிடிச்சி வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அவருக்கு இல்லை. ஏன்னா இது எதுவும் சொன்னேன்னா மெகா கூட்டணியில் ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்கும்போது 28 ஃபைன் பண்ணும்போது இதில் ஒன்றும் அவருக்கு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஜோதிமணி சொல்கிற அளவுக்கு இந்த விஷயத்தில் செல்வ பெருந்தகை நடந்துக்கிட்ட மாதிரி தெரியலங்கிறேன் நான். ஒருவேளை தேர்தலுக்கு பின்பு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மாற்றப்படுவாரா என்றும் கூட எதிர்பார்க்கப்படுகிறது. அதை கருத்தில் வைத்து இப்படிப்பட்ட கருத்துக்களை முன்கூட்டியே இப்படி சொல்றாரான்னு தெரியல. பாண்டிச்சேரியிலயும் இப்படி பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்ணி ஃப்ரெண்ட்லி ஃபைட் 5-6 தொகுதியில வந்துருச்சு. இன்னும் ஈவன் இந்த என்டிஏவுக்கு அகைன்ஸ்ட் ஆன்டி இன்கம்பன்சி கூட இருக்கு. அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல திமுக காங்கிரஸ் இருக்கு. ஒழுங்கா கேண்டிடேட்டை போட்டு நிக்க வச்சிருந்தா நம்ம வந்து நல்ல ஃபைட் கொடுத்துருக்கான். ஃபைட்டே இல்லாம அப்படியே இந்த மாநிலத்தை தாரவார்த்த மாதிரி ஆயிப்போச்சு. அதுதான் ஐக்கியம். அதுல என்ன பிரச்சனைன்னா நீங்க சூழ்நிலையை புரிஞ்சு இது இந்த மாதிரி ஆட்களை நீங்க என்கரேஜ் பண்ண இப்படிதாங்க ஆகும். தமிழ்நாடும் திமுக கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கிறதுனால ரைட்டு. இப்ப நீங்க அண்ணா திமுக சூழ்நிலை மாதிரி இருந்துச்சுன்னா வேற மாதிரி தான் போயிடும். இஷ்டத்துக்கு போய் ஆளுக்கு ஒரு சீட்டு போயிட்டு இல்லைங்க நானும் வேட்புமனு தாக்கல் பண்ணுவேன்னு அடம்பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை புரியுதுங்களா உங்களுக்கு? திமுக கொஞ்சம் ஸ்டாலின் ஒரு கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு, அதனால பேசாமல் இருக்கிறாங்க எல்லாம். இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி முடிஞ்சு போச்சு இல்லை? இவ்வளோ பெரிய குழப்பத்தை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரங்கசாமியும் பிஜேபியும் தான் அதை வந்து அறுவடை பண்ண போகிறாங்க உங்கள் குழப்பத்தை. அதிலலாம் மாற்றமே இல்லை. அதான் சார் இப்போ பாண்டிச்சேரியில் எப்படி பிரச்சனை பண்ணுறாங்க பண்ணி இப்போ அதனுடைய
பிரதிபலன் இப்ப அழகா தெரியுது. பாண்டிச்சேரியில வந்து இவங்க அழகா என்டிஏ ஈஸியா ஜெயிச்சுரும் அப்படின்ற ஆமா மாரிட்டு. 100% அப்போ தமிழ்நாட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இப்படிப்பட்ட குரலையும் இப்ப எழுப்புறாங்க அப்படின்னா, இது திமுக எப்படி பார்க்கும் காங்கிரஸ? இந்த 28 இல்ல. தொகுதியிலயும் இப்ப முதலமைச்சர் நீங்க ஆல்ரெடி முதல்ல ஒரு கூட்டத்தின் போது நீங்க ஒரு கருத்த சொன்னீங்க. நமக்கு நமக்கு தமிழ் வாயிலா ஒரு எக்ஸ்க்ளூசிவா சொன்னீங்க. கூட்டணி கட்சி தொகுதிகளையும் நம்ம தொகுதி மாரி ஒர்க் பண்ணணும். உள்ளடி வேலைகள் செஞ்சோம்னா, நான் ரொம்ப எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிஎம் வந்து ஆமா. நீ அறிவுறுத்தியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸுக்கும் சில வாக்குவாதங்கள் ஆயிடுச்சு. சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு ஆயிடுச்சுங்கிறது சிஎம்க்கு நல்லா தெரியும். அதை மீறி ஒரு கூட்டணி அமையும்போது, ம். அத மனசுல வச்சுக்காதீங்க. வேண்டாம். நம்ம வேலைய பார்ப்போம். மாணிக் தாக்கூர விமர்சனம் பண்ணும்போது, டக்குனு கூப்பிட்டு தளபதி எம்எல்ஏ தளபதிய வந்து கூப்பிட்டு கண்டிச்ச உடனே, எல்லாமே ஆஃப். யாருமே பேசல. மீடியாக்கள் கூட அத எடுத்து விமர்சனம் பண்ணும்போது கூட, திமுகல யாரும் பெருசா கருத்து தெரிவிக்கலன்னு வச்சுக்கங்களேன் இத. அதுதான் கட்டுப்பாடு ஹக்கீம். இப்ப நீங்க உங்க கட்சியில உள்ள விஷயத்தையே நீங்களே விமர்சனம் பண்ணும்போது சரியா இருக்குமா அது? இந்த சரியா 28 இல்லல்ல. பேர்ல மதுரை வடக்கு இடம் பெறலன்னா, மாணிக்கம் தாக்கூர் வந்து போர்க்கொடி தூக்கிருவாரா சார்? அடுத்து ஜோதிமணிக்கு அடுத்தாப்புல? ஏற்கனவே அரசியல்ல தூக்குமாடி தொங்குவேன்லாம் சொல்லிட்டு இருந்தவங்கலாம் கூட்டணி தான் பண்ணி ஆகணும் ஹக்கீம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு பேசலாம். இன்னும் நீங்க அமமுகலாம் பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணாரு. யாரு? ஆ பண்ணி சோழிங்கநல்லூர்ல ம், பார்த்திபன். ம். பட் அவருக்கு வாங்கி தர முடியல இன்னைக்கு. சோழிங்கநல்லூர் அவரு பார்த்திபன் கட்சிய விட்டே வெளிய போயிட்டாரு. அமமுகலேருந்து. ரிசைன் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி பண்ணியிருந்தாரு அவரு. ம். ஆ நீங்க அந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் நடந்து போயிடும். நீங்க அத ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க இந்த விஷயத்துல டிடிவியும் என்ன பண்ணுவீங்க? ஃபைட் பண்ணீங்கன்னா அதிமுக ஒதுக்கி விட்டுரும். இல்ல பிஜேபி கண்டுக்காது. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ஜோதிமணி பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. நீங்க இவ்வளோ மெகா ஒரு அலையன்ஸ வந்து பண்ணும்போது, செல்வ பெருந்தகையும் ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது. ஜோடங்கர் நெனச்சிருந்தாலும் பண்ணியிருக்க முடியாதுங்கிறது தான் இது உண்மை. பட் நீங்க இத அரசியல் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அது எடுபடாது. ஜோதிமணி பண்ற விஷயங்கள் எடுபடாது. அதுதான் உண்மை. நிச்சயமா சார். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல், அ கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய கருத்தை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். இது காங்கிரசினுடைய ஆரோக்கியத்திற்கும் நல்லதில்ல. இந்த கூட்டணியினுடைய ஆரோக்கியத்திற்கும் அது நல்லதல்ல. இது சம்பந்தமான பின்னணி அரசியல ரொம்ப தெளிவா, நுணுக்கமா எங்க நேயர்களுக்கு வந்து பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.